எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. ஒரு பிரயோஜனம் எனக்கு இல்லை இந்த ஐடிசி ஷேரை தவிர்த்து அப்படின்னு ஒரு நண்பர் சொன்னார். நான் அப்படியே ஆடி போயிட்டேன். என்னங்க ஆச்சரியம் அப்படின்னா, எஸ், இன்னைக்கு ஒன் ஆஃப் த டாப் கெய்னர் இன் ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஐடிசி ஷேர் தான். 300 ரூபாய்க்கிட்ட ஆடிக்கிட்டே இருந்தான். 300 ரூபாய்க்கு கீழே போவானா இல்லை 300 ரூபாய்க்கு மேலே வருவானான்னு பார்த்துக்கிட்டு இருந்த பொழுது 16 ரூபாய் அப்படின்றது ஏறி வந்திருக்கு. இன்னைக்கு மட்டுமே தனியாக 12% ஏறி வந்திருக்கு. எப்பவுமே நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா இந்த காட்ஃப்ரே பிலிப்ஸ் இந்தியாவும் இந்த ஐடிசி ஷேரும் ஒரே செக்டரில் தான் இருக்காங்க. சிகரெட் விற்பனை செக்டரில் இருக்காங்க. அப்படி இருக்கும்பொழுது இந்த காட்ஃப்ரே பிலிப்ஸுக்கு எப்பெல்லாம் மேல் நோக்கி ஏறுதோ அப்பெல்லாம் இந்த ஐடிசி ஷேரை பெரும்பாலும் ஏற்ற மாட்டாங்க. இப்போ கூட சமீபத்தில் பாருங்கள், இந்த வருஷ ஸ்டார்டிங்லேருந்து கணக்கு பார்த்தீங்கன்னா 13% ஐடிசி என்பது இறங்கி கிடக்கு. இந்த காட்ஃப்ரே பிலிப்ஸ் என்பது வருஷ ஸ்டார்டிங்லேருந்து இப்போ பார்த்தோம்னா வெறும் ஒரே 1% தான் இறங்கி கிடக்கு. அதே மாதிரி இந்த பங்கு 52 வீக் லோ 1832 ரூபா வரைக்கும் போயிட்டு இப்போ 2226 ஷேர் ஹோல்டர்ஸை மகிழ்ச்சியாக வச்சிருக்கு. ஆனால் இந்த ஐடிசி என்பது சமீபத்தில் 52 வீக் லோ 287 வரைக்கும் போயிட்டு அவனுக்கு கொஞ்சம் மகிழ்ச்சியாக 52 வீக் லோனில் வாங்கினவங்களுக்கு சிறிய அளவில் மகிழ்ச்சியாக இப்போ 316 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. என்ன காரணத்தினால இந்த இரண்டு பங்குகளும் மேல் நோக்கி ஏறி இருக்கு அப்படின்னா, அவங்களுடைய ப்ராடக்ட்ஸ்னுடைய விலை பிரைஸ் ஏற்றம் இருக்கு அப்படின்ற ஒரு தகவலை எடுத்து இந்த இரண்டு பங்குகளுமே இன்னைக்கு மேலே ஏறி இருக்கான். திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் நிறைய பேர் என்ன பார்க்குறாங்க அப்படின்னா, இந்த காட்ஃப்ரே பிலிப்ஸ் அப்படின்ற இந்தியா பங்கு ஏறிய பொழுது இந்த ஐடிசி ஷேரு ஏறி வந்திருக்கு. ஸோ இன்னைக்கு அந்த நண்பர் அப்படியே கமெண்ட்ல தெறிக்க விட்டுட்டாரு. வேற எதுவுமே எனக்கு பிரயோஜனம் இல்லை, இந்த ஐடிசி மட்டும்தான் எனக்கு பிரயோஜனம் அப்படின்றார். ஸோ தற்போதைக்கு இந்த பங்கு மிக முக்கியமான 50 டேஸ் மூவிங் ஆவரேஜ் அப்படின்றத தாண்டி க்ளோஸ் ஆயிருக்கு. இன்னும் கொஞ்சம் அப்படியே தொடர்ந்து மேல் நோக்கி ஏறி 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ், அதையும் தாண்டி ஒரு வருஷத்தினுடைய உச்சம், அதையும் தாண்டி அதனுடைய வாழ்நாள் உச்சம் என்பதை தொட்டுச்சுன்னா உண்மையிலேயே இந்த ஐடிசி ஷேர் என்பது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அந்த ஷேரை 3 வருஷமா 4 வருஷமா நஷ்டத்திலே ஹோல்டு பண்ணி கொண்டு இருக்கக்கூடிய பல பேர்த்துக்கு கிட்டத்தட்ட அவன் கடைசி எப்போ இறங்க ஆரம்பித்தான், 2024 பிற்பகுதியில் இறங்க ஆரம்பித்தான். 2024, 25, 26 3 வருடமாக நஷ்டத்தில் ஹோல்டு பண்ணுறவங்களுக்கு ஒரு விமோச்சனம் கிடைக்கிற மாதிரி ஏதாவது அடுத்த சில மாதங்கள்லையோ அடுத்த சில வருடங்கள்லையோ தன்னுடைய பழைய கையை திருப்பி பிடிச்சான்னு வச்சிங்களேன், உண்மையிலேயே ஐடிசி ஒரு பாகுபலி அப்படின்ற பெயரை மீட்டெடுத்துருவான். செய்வீர்களா? இன்னொரு நண்பருமே என்ன சொல்றாருன்னா, இந்த ஐஓசி அப்படின்ற பங்குலாம் கிட்டத்தட்ட 4000 ஷேர்ஸை வாங்கி வச்சிருக்காங்க. இந்த போர் வருது போர் நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லி 200 ரூபாயிலிருந்து கிட்டத்தட்ட 120 ரூபா வரைக்கும் இறக்கி விட்டு இப்போ 144 ஆடிக்கிட்டு இருக்கான். இந்த போர் முடிஞ்சு இன்னும் ஒரே ஒரு முறை பழைய கை வந்ததுன்னா நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி கமெண்ட் போட்டிருக்காரு. எனக்கு என்ன ஆசைன்னா, இவர் 4000 ஷேர்கள் வச்சிருக்காரு அப்படின்னா அவருக்கு ஒரு வருஷத்துக்கு டிவிடெண்ட் எவ்வளோ வருது அப்படின்ற மாதிரி நான் பார்க்கறதுக்கு விருப்பப்படுறேன். அதாவது போன வருஷம் ஆகஸ்ட் மாதத்துலேருந்து கணக்கெடுத்து பார்ப்போம். ஆகஸ்ட்டு, அதுக்கப்புறம் இப்போ வந்திருக்கக்கூடிய டிசம்பர் சமயத்தில், அப்புறம் மறுபடியும் இப்போ வந்திருக்கக்கூடிய மார்ச் சமயத்தில், இந்த 3 டிவிடெண்டுகளினுடைய மொத்த அமௌண்ட்டு பார்த்தோம்னு வச்சுக்கோங்க. ஏங்க 10 ரூபா டிவிடெண்ட் கொடுத்துருக்கானுங்க. அப்போ 4000 ஷேருக்கு 10 ரூபாய்னா கிட்டத்தட்ட 40,000 ரூபாய் டிவிடெண்ட் என்பது அந்த மாதிரி எடுத்திருக்காப்புல. ஆனால் ஷேரினுடைய விலை இறங்கி போச்சு. அதுக்கு மிக முக்கியமான காரணம் அந்த போர் பதற்றம், க்ரூட் ஆயில் இன்னும் ஏறி விடுமோ அப்படின்ற ஒரு பதற்றம் தான். இப்போ நம்ம இந்திய பங்குச்சந்தைக்கு 2 பதற்றம் இருந்தது. ஒன்று, க்ரூட் ஆயில் கிடைக்காமையே போயிடுமோ அப்படின்ட்டு. அது இப்போ பிரச்சனை இல்லை. இப்போ யூஏஇ மூலியமாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்மளுக்கு க்ரூட் ஆயில் எதிர்காலத்தில் கிடைக்கிறதுக்கு அற்புதமான வாய்ப்பு வந்துருக்கு. அதே சமயம் க்ரூட் ஆயிலினுடைய விலை ஏற்றம், அதுக்கு அந்த பிரச்சனை இன்னும் ஓடிக்கிட்டு தான் இருக்குது. $100 கீழே அந்த க்ரூட் ஆயிலினுடைய விலை போக மாட்டேங்குது. அந்த பிரச்சனை மட்டும் தற்போதைக்கு ஓடிக்கிட்டு இருக்கு. மத்தியானமே எல்லாத்துக்கும் ஒரு சின்ன தயக்கம் இருந்தது, இந்த சந்தோஷத்தை அனுபவிப்பதா வேண்டாமா அப்படின்ட்டு. அதுக்கு ஏற்றது மாதிரி கைக்கு எட்டுனது வாய்க்கு எட்டாமல் பண்ணிட்டியடா கரடி அப்படின்ற மாதிரி காலையில் மதியம் ஓரளவுக்கு நல்ல ப்ளஸில் இருந்த மார்க்கெட் க்ளோசிங் சமயத்தில் சிறிய இழப்பு, ஒரு 100 பாயிண்ட்டுகளுக்கு மேலே இறக்கம் என்பது ஆகிப்போச்சு. அது இருக்க வேண்டியது தான். ஏன்னா காலையிலேயே குருட்டு பூனை விட்டத்தில் பாஞ்ச மாதிரி எதுக்கு எந்த நியூஸுக்கு இப்படி 300 பாயிண்ட் ஏறி ஆடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஒரு புரிதலே இல்லாமல் 300 பாயிண்ட் ப்ளஸில் ஏறி ஆடிக்கிட்டு இருந்தது.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா க்ளோசிங் பேசிஸில் நம்மளுடைய மார்க்கெட்டை கீழே இறக்கி விட்டுட்டாங்க. மொத்தமாக பார்க்க போகல வெறும் 181 பாயிண்ட் மட்டுமே ப்ளஸ் அப்படின்ற மாதிரி மார்க்கெட் க்ளோஸ் ஆயிடுச்சு. ஆனால் இன்னைக்கு மார்க்கெட் ஏறினதில் எந்த விதமான சந்தோஷம் இல்லை. பல நண்பர்கள் என்ன கமெண்ட் போட்டிருக்காங்கன்னா, இன்றைக்கி மார்க்கெட் ஏறினதுக்கு எங்கள் போர்ட்ஃபோலியோக்கும் சம்மந்தமே இல்லைங்க, ஒன்றும் பெருசாக இம்ப்ரூவ்மெண்ட்டே இல்லைங்க அப்படின்ற மாதிரி தான் போட்டிருக்காங்க. அதே மாதிரி இன்னைக்கு 2 நியூஸ்களை வச்சுக்கிட்டு வேலையை காமிச்ச ஒரு பங்கு யாருன்னா இந்த வேதாந்தா அப்படின்ற பங்கு தான். அவங்களுடைய Q4 ரிசல்ட்டினுடைய இம்பேக்ட் ப்ளஸ் இன்னைக்கு வாங்கினா தான் எலிஜிபிலிட்டி டிமெர்ஜருக்கு. ஸோ அந்த 2 தகவலை வச்சுக்கிட்டு இன்னைக்கு காலையில் மார்க்கெட்டில் வந்து இந்த வேதாந்தா அப்படின்றது ஓப்பன் ஆகி கொஞ்சம் சுணக்கமாக இருந்தது. அப்புறம் என்ன நினச்சான்னு தெரியல, கீழே இறங்குற மாதிரி பல பேர்த்த ஏமாற்றிட்டு மேலே வந்தவன் அப்புறம் நான் ஸ்டாப்பாக அவன் பாட்டுக்கு 775 வந்து க்ளோஸ் ஆகிட்டான். ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டில் ரொம்ப வாலட்டிலிட்டியான பங்குகளை கண்டுபிடிச்சி அது குறிப்பிட்ட டைமுக்கு மேலே போகுதா கீழே போகுதா அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை பார்த்தாலே பல பேர்த்துக்கு வந்து உதவிகரமாக இருக்கும். இந்த விஷயத்தில் இன்னொரு பங்கு நண்பர்களே, இந்த இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் அப்படின்ற பங்கு ஒரு நண்பர் ஹெவியாக வாங்கி வச்சுக்கிட்டு எத்தனையோ பங்குகள் உண்மையிலேயே அவர் சொல்கிற லாஜிக் கரெக்டு தான். ஏங்க எத்தனையோ பங்குகள்லாம் மேலே ஏறிட்டான் பேங்க் பங்குகள், இது என்னங்க இது லாபத்துக்கு மேலே லாபம் பண்ணுறான்னு சொல்லி கணக்கு காட்டுறானுங்க, டிவிடெண்டும் தரமாட்டேன்றான், எங்களை காப்பாற்றி விட மாட்டேன்றான், லேசாக மேல் நோக்கி ஏறி வரும்பொழுது ஆஃபர் ஃபார் சேல்னு சொல்லி டிஸ்கவுண்ட்டில் போட்டு செல் பண்ணி விட்டு கும்பாப்பாடி விட்டுறாங்க. ஸோ இந்த இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் அப்படின்றது எதுக்காகவோ வெயிட் பண்ணுறோம். அதாவது இவன் ஒன்றும் பெருசாக சாதிக்கவெல்லாம் வேண்டாம். நீ சார்ட்டில் ஏற்கனவே ஒரு முறை 80 ரூபா வந்திருக்கில்ல, அந்த இடத்துக்கு நீ திருப்பி வந்தீங்கன்னா கூட போதும், தப்பிச்சு ஓடி போயிடுறேன் அப்படின்ற மாதிரி தான் அந்த நண்பர் சொல்லிக்கிட்டு இருக்க. அது என்னடான்னா ஏதோ ஒரு காரணத்தில் கடந்த சரி இப்படி நினச்சிக்க வேண்டியதுதான், கெட்டதில் ஒரு நல்லது அப்படின்ற மாதிரி அவன் இவ்வளவு காலம் சரிஞ்சு வச்சுட்டு கடந்த 1.5 வருஷமாக சரிவை நிறுத்தி வச்சிருக்கான். அதையாவது பண்ணியிருக்கானே, ஒருவேளை 1.5 வருஷமாக இருக்கிற மாதிரி மறுபடியும் இறங்கியிருந்தான்னா அப்புறம் 15 ரூபாய்க்குள்ள போயிடுவான். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சமீபத்தினுடைய வீழ்ச்சியில் எந்த இடத்துல வால்யூம் என்பது அதிகமாக நடந்திருக்கிறது. ஒருவேளை மேலே எல்லாம் விற்றுட்டு போயிட்டாங்களா, இந்த ரேஞ்சில் கீது விற்றுட்டு போயிட்டாங்களா அப்படின்னு பார்த்தா கிடையாது, அந்த ரேஞ்சில் ஒன்றும் பெருசாக இல்லை. ஸோ பல பேர் வாங்கி விற்ற இடம் அப்படின்னா 40 ரூபாய், அதாவது 40 ரூபா ரேஞ்சில் பல பேர் வந்து வாங்கியிருக்காங்க, பல பேர் விற்றுருக்காங்க. அதிகமான வால்யூம் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் என்பது நடந்திருக்கு. இந்த 40 ரூபாயிலிருந்து எல்லா டைமுமே கீழே தான் விழுந்திருக்கானே ஒழிஞ்சு 40 ரூபாய்க்கு மேலே ஒரு தடவை கூட இவன் போகல. ஸோ இந்த பங்கு என்னைக்கு 40 ரூபாயை தாண்டுதோ அன்னைக்கு தான் பல பேர் வந்து திடீர்னு போட்டி போட்டு வாங்கக்கூடிய ஒரு டிமாண்ட் என்பது தற்போதைக்கு இருக்கிற மாதிரி இருக்குது. அது வரைக்கும் இவன் கீழே எத்தனை நாளைக்கு 40 ரூபா வர்றதும், கீழே 30 ரூபா வர்றதும், மறுபடியும் ஒரு 37 ரூபா வர்றதும், மறுபடியும் ஒரு 30 ரூபா உழுகிறதும், மறுபடியும் ஒரு 35 ரூபா வர்றதும், இப்படியே வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கான். ஸோ என்னைக்கு அதிகமாக வால்யூம் நடந்திருக்கக்கூடிய ஏரியா இந்த 40 ரூபாய், இனி நான் இதை டெலிட் பண்ண போகிறது இல்லைங்க, இப்படியே விட்டுற வேண்டியதான். பாவம் அந்த நண்பர் ரொம்ப சோர்ந்து போயிட்டாப்ல. டிவிடெண்டாவது கொடுக்குறானா இவன், டிவிடெண்டும் கொடுக்கறது இல்லை. பார்க்கறதுக்கு நல்ல மனுஷனாக இருக்கிறாரு, அவருக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்க மாட்டேங்குது, என்ன பண்ணுறது. 40 ரூபாய்க்கு மேலே ஆண்டவா ஏறி வரணும்னு வேண்டிக்க வேண்டியதுதான் நண்பர்களே. கிரானுவல்ஸ் அப்படின்ற ஒரு பங்கு அவன்லாம் பறந்துட்டான், சிங்கக்குட்டி மாதிரி தன்னுடைய பழைய கையை மீட்டு எடுத்துட்டான். இதையே தான் வந்து அந்த இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கில் பல பேர் கேட்குறாங்க, நடக்க மாட்டேங்குது. ஆனால் இந்த கிரானுவல்ஸ் இந்தியா எப்படி தன்னுடைய பழைய கையை மீட்டு எடுத்துருக்கான் பார்த்தீங்களா. 2 வேறு செக்டர். ஆனால் இந்த கிரானுவல்ஸ் இந்தியா ஒரு குவார்ட்டருக்கு 200 கோடி தான் லாபம் பண்ணுறாங்க. ஆனால் இந்த இந்தியன் ஓவர்சீஸ் ஒரு குவார்ட்டருக்கு 1505 கோடி லாபம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. முருகா, இது எங்கே போய் உட்கார போகுதோ. இது என்னது, பல பங்குகள் வெந்த புண்ணில் வேலை பார்த்துற மாதிரியே அந்த இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் வச்சுருந்தார் இல்லைங்களா, அந்த நண்பருடைய மனசுக்கு சோகம் வர மாதிரியே ஆர்பிஎல் பேங்க்னு ஒரு பங்கினுடைய செய்தி நம்ம எடுத்து பார்க்குறோம். அவனும் தன்னுடைய இழந்த 2024 இருந்த ஹையெல்லாம் வந்து இப்போ சமீபத்தில் திருப்பி பிடிச்சிருக்கான். அட கடவுளே. அடுத்தது இந்த கிராம்ப்டன் கிரேவ்ஸ், அவருக்கு ஜோடி ஏதாவது கிடைக்குமா? காலேஜில் ஒரு பையன் படிக்கிறான், அவன் வந்து அரியர் ஒரு 4 அரியர் வச்சிடறான். அவனை பார்க்க வர்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நான் 90 மார்க் எடுத்துட்டேன், 85 மார்க்னு எடுத்துட்டேன்னு சொன்னால் அவனுக்கு வருத்தமாக தான் இருக்கும். அதே சமயம் எவனாவது ஒருத்த வந்து மச்சி எனக்கு ஒரு 2 அரியர் விழுந்துச்சுடான்னா அவனுக்கு எப்படி மனசில் சந்தோஷமாக இருக்குமோ, அதே மாதிரி இந்த இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் ஏறாமல் இருக்கக்கூடிய இந்த நேரத்திலே பல பங்குகளை பார்த்தா எல்லாம் உச்சத்துக்கு திரும்பி வந்துட்டான்.
ஸோ இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் மாதிரியே உச்சத்துக்கு வராமல் கீழே விழுந்து கிடக்கக்கூடிய பங்குகள் அப்படின்னு போய் பார்த்தோம்னா இந்த கிராம்ப்டன் கிரீவ்ஸ் அப்படின்ற ஒரு பங்கு, அது பாவம் 52 வீக் லோவில் விழுந்து கிடக்கு. இருந்தாலும் சமீபத்தில் இதனுடைய செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 200 days மூவிங் ஆவரேஜ் என்பதை தாண்டி இன்னைக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. இந்த கிராம்ப்டன் கிரீவ்ஸுமே வந்து நஷ்டம் செய்கிற கம்பெனி கிடையாது. அவனும் வந்து 100 கோடி 75 கோடி 124 கோடின்னு லாபம் பண்ணி கொண்டு இருக்கக்கூடிய பங்கு தான். இந்த பங்குக்கும் தற்போது வரைக்கும் ஒரு நல்ல காலம் என்பது பிறக்கல. இந்த பங்குலையும் சமீபத்தில் இந்த ரேஞ்சில் தான் வால்யூம் என்பது அதிகமாக நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த கிராம்ப்டன் கிரீவ்ஸ் மேல் நோக்கி வரப்போகிறதா அல்லது இந்த இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் அப்படின்றது எதிர்காலத்தில் வரப்போகிறதா, எந்த பங்கு முதல்ல அவங்களுடைய ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு சந்தோஷத்தை கொண்டு வந்து கொடுக்க போகிறது என்பது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நண்பர்களே, பல்வேறு பங்குகள் வாழ்வா சாவா அப்படின்ற ஒரு முக்கியமான நிலைமையிலிருந்து தான் சில பேர் காப்பாற்றி விடுறான், சில பேர் இன்னுமே கீழ் நோக்கி போகிறான். ஒரு உதாரணத்துக்கு இந்த ட்ரெண்ட் அப்படின்றது நம்ம டாடா குரூப்பை சார்ந்த மிக பிரபலமான பங்கு. அவன் கரெக்டாக 200 days மூவிங் ஆவரேஜ் கிட்ட வந்து நிற்கிறான். இதுக்கு முன்னாடி அதே மாதிரி தான் 200 days மூவிங் ஆவரேஜ் கிட்ட வந்து நின்று வாழ்வா சாவா அப்படின்னு கேட்டதுக்கு கும்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இறங்கிடுச்சு. இந்த முறை என்ன செய்ய போகிறது, எல்லா பங்குகளுமே வந்து தன்னுடைய இழந்த ஹையை திருப்பி மீட்டெடுத்தானுன்னா போதும், அதுக்கே 60% 100% ஏற வேண்டியது இருக்குது. ஸோ இந்த ட்ரெண்ட் என்பன்ற பங்கு சமீபத்தில் கரெக்டாக 50 days மூவிங் ஆவரேஜ் கிட்டே இருக்குது. அவங்க செஞ்சிருக்கக்கூடிய லாபம் என்பது 413 கோடி அப்படின்ற மாதிரி ஒரு அவங்க எப்பவும் செய்யக்கூடிய அந்த 500 கோடி 400 கோடி 300 கோடி அப்படின்ற மாதிரி தான் லாபத்தை வெளியிட்டிருக்காங்க. க்ரோத் என்பது இல்லை. ஸோ இந்த பங்கு வாழ்வா சாவா அப்படின்ற நிலைமையில் இருக்குது. இனி தன்னுடைய ஷேர் ஹோல்டர்ஸை இந்த குவார்டர்லி ரிசல்ட் சீசன் முடியறதுக்குள்ளே, அதாவது இன்னொரு 1.5-2 மாதம் முடியறதுக்குள்ளே, அடுத்த ரிசல்ட் சீசன் வர்றதுக்குள்ளே ஏதாவது காப்பாற்றி விட போகிறதா, என்ன செய்ய போகிறது அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கணும். இன்னும் ஒரு பங்கு எஸ்பிஐ கார்ட்ஸ் அப்படின்ற பங்கு, அதுவுமே லாபம் செஞ்சு கொண்டு இருக்கக்கூடிய பங்கு தான். சமீபத்தினுடைய ரிசல்ட்டில் 609 கோடி லாபம் செஞ்சுருக்கக்கூடிய ஒரு பங்கு தான் இந்த எஸ்பிஐ கார்டு. அந்த பங்குமே வாழ்வா சாவா அப்படின்ற நிலைமையில் கீழே விழுந்து கிடக்கு. இதெல்லாம் ரொம்ப ஓவரியாயோ, நீ ஒவ்வொரு வருஷமும் சம்பாரிச்சு கொடுத்துருக்க, இந்த 2026 நீ இன்னும் சம்பாரிச்சே கொடுக்கலையே, இந்த 2026 மட்டும் உனக்கு என்ன பாவம் பண்ணுச்சு? இந்த ட்ரெண்டுக்கும் எஸ்பிஐ கார்ட்ஸுக்கும் என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எஸ்பிஐ கார்ட்ஸ் என்பது அதனுடைய ஒஸ்ட் கேஸ் சினாரியாவாக பெரும்பாலும் அந்த 200 days மூவிங் ஆவரேஜ்லேருந்து ஒரு 22% என்பது இறங்கிய பின்பு ஒரு முறை திரும்பி கொஞ்சோண்டு ஏறி இருக்கான். அதே மாதிரி இதுக்கு முன்னாடி ஒரு முறை 24% தன்னுடைய 200 days மூவிங் ஆவரேஜ்லேருந்து கீழே விழுந்ததுக்கப்புறம் ஒரு முறை ஏறி இருக்கான். ஸோ இந்த முறை சமீபத்தில் தற்போதைக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எஸ்பிஐ கார்டு சமீபத்தினுடைய விலை கணக்கு பார்க்கும்போது ஒரு 18% என்பது இறங்கியதாக இருக்கிறது. ஸோ இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பல ட்ரேடர்கள் வந்து ஒரு வேளை இங்கிருந்து இன்னொரு 4-5% இறங்கினதுக்கப்புறம் ஏதாவது ரிவர்சல் விழுகுமா அல்லது புதுசாக ஏதாவது ஒரு ஒஸ்ட் கேஸ் இது வருமா என்ன அப்படின்றது பார்த்துட்டு இருக்காங்க. தற்போதைக்கு கீழே விழுந்து கிடக்கக்கூடிய பங்கு, லாபம் செஞ்சு கொண்டிருக்கக்கூடிய பங்குகள் அப்படின்றதுல இந்த ட்ரெண்ட், எஸ்பிஐ கார்டு போன்ற பங்குகளுடைய செய்திகள் இருக்குது. அடடா, இங்கே பாருங்க நண்பர்களே, இன்றைக்கி பல பங்குகள் வந்து வெறி கொண்டு ஏறிட்டான். பந்தன் பேங்க் அப்படின்ற பங்கு எடுத்து பார்க்கும்போது அவன் ஒரு 11% ஏறிட்டான். எம்கியூர் அப்படின்ற ஒரு பங்கு, அந்த பங்கு தன்னுடைய ஷேர் ஹோல்டர்ஸை ரொம்ப மகிழ்ச்சிகரமாக வச்சுக்கிட்டு இருக்கு. தற்போது வரைக்கும் ஆல்மோஸ்ட் 52 வீக் ஹை அப்படின்ற இடத்துல ட்ரேட் ஆகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பங்காக இந்த எம்கியூர் ஃபார்மா அப்படின்றது இருக்குது. இந்த பங்குமே தன்னுடைய குவார்டர்களில் அது எப்பவும் செய்யக்கூடிய 200-230 கோடி லாபம் அப்படின்றத அறிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இனி வரக்கூடிய மார்ச் 2025 ரிசல்ட் சீசனில் இது என்ன செய்ய போகிறது? அதில் பாருங்க நண்பர்களே, இந்த ஜென்சார் டெக் அப்படின்ற ஒரு பங்கு வந்து ஒரு டெக்னாலஜி ரிலேட்டடான பங்கு. இவங்க செஞ்சு கொண்டு இருக்கக்கூடிய லாபம் என்பது அந்த 200 கோடி 211 கோடி அப்படின்ற மாதிரி தான் தற்போதைய குவார்டர்லி ரிசல்ட்டில் வந்து வெளியிட்டிருக்காங்க. 211 கோடி ரிசல்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்ககிட்ட இருக்கக்கூடிய பிஸ்னஸ் என்பது எந்த விதமான பாதிப்பும் இல்லை, இருக்கிற பிஸ்னஸ்க்கு வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? தன்னுடைய பழைய ஹை என்னைக்காவது ஒரு நாள் போய் திருப்பி தொட்டுச்சுன்னா தான் அந்த ஷேரை வச்சுருக்கிறவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி. ஏன்னா அது லாஸ் மேக்கிங் பண்ணல, தன்னுடைய லாபத்தை குறைச்சும் காட்டல. அப்போ தன்னுடைய பழைய கையை ஒரு இடம் திருப்பி போய் தொட்டுச்சுன்னா நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சு பார்ப்பாங்க. ஸோ தற்போதைக்கு ஆல்மோஸ்ட் ஒரு வருஷத்தினுடைய ஹை என்பது 900க்கு பக்கத்தில் இருக்குது. ஆனால் தற்போது இந்த பங்கு 52 வீக் லோவில் இருக்குது. இதுக்கு மிக முக்கியமான காரணம் டெக்னாலஜி செக்டரினுடைய வருமானம் எல்லாம் எதிர்காலத்தில் பாதிக்கப்படும் அப்படின்ற ஒரே பயத்தினால தான்
மார்க்கெட்டில் பிடிச்சி விற்றுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஜென்சார் டெக் என்ற பங்கை கொஞ்ச நாள் பொறுத்திருந்து பார்க்கும் பொழுது தன்னுடைய இழந்த ஹையை மீட்டெடுக்க போய் எதுவுமே டக்குன்னு தான் நடக்குங்க நண்பர்களே. இங்கே பாருங்க, இந்த இன்ஃபோசிஸ் வந்து ஒரு டெக்னாலஜி கம்பெனி தான். இதில் எத்தனையோ பேர் வந்து அக்குமுலேட் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. இதனுடைய டெய்லி டெலிவரி வால்யூம் என்பது எடுத்து பார்க்கும்போது எல்லாருமே கையிலேருந்து விற்றுக்கிட்டா இருக்காங்க. ஸோ டெலிவரி அப்பப்போ இதில் டெலிவரி வால்யூம் என்பது நடந்துக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் எந்த ஒரு பங்குமே ஏறினதுக்கப்புறமோ இறங்கினதுக்கப்புறமோ தான் நம்மளுக்கு தெரிய வரும். ஒன்றும் இல்லை, இந்த ஓஎஃப்எஸ்எஸ் பாருங்கள், ஆரக்கிள் ஃபைனான்ஷியல் சர்வீசஸ், அவனுக்கு கீழே தான் விழுந்து கிடந்தான். அதுக்கப்புறம் ஒரு 1.5 மாதம்தான் 6000 எங்கே 9000 எங்கே 50% ஏறி போச்சுங்க. அது மாதிரி எந்த பங்குமே ஏறினதுக்கப்புறமோ இறங்கினதுக்கப்புறமோ தான் தெரிய வரும். ஆனால் ஸ்மார்ட் மணி கான்செப்டுக்காரங்க இதனால தான் அந்த தலைவலிக்கே போகிறதில்ல. கீழே விழுந்து கிடக்குதா, பணத்தை போட்டோமா, மேலே வந்துச்சா, லாபத்தை புக் பண்ணோமா, கீழே போச்சுன்னா மறுபடியும் வாங்கினோமா அப்படின்ற மாதிரி சிம்பிளாக ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. இந்த ஓஎஃப்எஸ்எஸ் எல்லாம் அப்படித்தான் ஆச்சு. ஸோ ஏதாவது ஒன்றில் அதிர்ஷ்டம் என்பது வந்து தூக்கிட்டு போயிடுது. சிலதில் வந்து அதிர்ஷ்டத்திங்கான ஒன்றுமே இல்லை, அது பாட்டுக்கு அப்படியே அமைதியாக சுற்றிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த இன்ஃபோசிஸ் அப்படின்ற பங்கு என்ன ஆக போகுது எதிர்காலத்தில்? இந்த ஜென்சார் டெக் போன்ற டெக்னாலஜி பங்குகள்லாம் தன்னுடைய லோலிருந்து மேல் நோக்கி ஏறி வருமா இல்லையான்றது தெரியல. பட் அதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் தான் தெரிய வரும். இன்றைய தேதியை பொறுத்த வரைக்கும் அது கீழே விழுந்து கிடக்குது. காலையில் கூட ஒரு வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருந்தோமே, அவன் 7 தடவை ஏறி இறங்கிட்டு இருப்பான். சரி, 7 தடவை தன்னைத்தானே ப்ரூஃப் பண்ணியிருக்கானே, 8வது முறையாக நம்ம அவங்க கூட போய் ஏதாவது சம்பாரிச்சிடலான்னு தான் நம்ம நினைப்போம். கடைசியில் 8வது முறை நம்ம எடுத்ததுக்கப்புறம் நம்மளை கவுத்து விட்டுருவான். அது மாதிரி தான் எந்த பங்கு எப்போ ஏறுவான் இறங்குவோம் அப்படின்றது தெரியாது. பட் இன்றைய தேதியில் செய்தி என்னென்னா, இந்த ஜென்சார் டெக் மற்றும் ஹேவல்ஸ் போன்ற பங்குகள்லாம் தன்னுடைய 52 வீக் லோ பக்கத்தில் சுற்றிக்கிட்டு இருக்குது. அதில் ஒன்று கவனிச்சிங்களா, இந்த ஹேவல்ஸ் இந்தியாலாம் வந்து பெருசாக கிராஷ் ஆகவே இல்லை. 44% தான் இறங்குனா, அப்புறம் அந்த 44%லிருந்து ஒரு முறை மேல் நோக்கி ஏறிட்டான். அது எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20%. 44% இறங்கி 21% ஏறிட்டு மறுபடியும் அந்த ரேட்டுக்குள்ளேயே சுற்றி கொண்டு இருக்கக்கூடிய இந்த ஹேவல்ஸ் இந்தியா அப்படின்ற பங்குமே 52 வீக் லோ பக்கத்தில் சுற்றிக்கிட்டு இருக்கு. வேறு என்ன ஸ்டாக் மார்க்கெட்டில் தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நண்பர்களே, இன்றைய தேதியில் இந்த கனரா ஹெச்எஸ்பிசி லைஃப் இன்சூரன்ஸ் அப்படின்ற கம்பெனி 7% ஏறி இருக்கு. இந்த வருஷ ஸ்டார்டிங்லேருந்து பார்க்கும்போது எந்த விதமான ரிட்டர்ன் என்பது இல்லை. அதாவது போட்ட காசு அப்படியே இருக்குது. 1 இயர் பீரியடில் பார்க்கும்போது 31% சம்பாரிச்சு கொடுத்துருக்கு இந்த கனரா ஹெச்எஸ்பிசி லைஃப் இன்சூரன்ஸ் அப்படின்ற பங்கு. அதே மாதிரி இந்த கோவை மெடிக்கல் சென்டர் அண்ட் ஹாஸ்பிட்டல் அப்படின்ற பங்கில் ரீட்டெயிலர்ஸ் எவ்வளோ பர்சன்டேஜ் ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அவங்க தான் செகண்ட் ஹையஸ்ட் ஷேர் ஹோல்டர்ஸ். 37.8% வந்து பப்ளிக் கேட்டகரியில் தான் இருக்குது. இப்படி இருக்கக்கூடிய இந்த கோவை மெடிக்கல் அப்படின்ற பங்கு தொடர்ந்து 60 கோடி 65 கோடி அப்படின்ற மாதிரி வருமானம் பண்ணி கொண்டு இருக்கக்கூடிய பங்காக இருக்குது. இந்த குவார்டர்லி ரிசல்ட்ஸில் அவங்க என்ன அறிவிக்க போகிறாங்க அப்படின்றத பொறுத்து இருந்தால் பார்க்கணும். தற்போதைக்கு இந்த பங்கு 52 வீக் லோ 5000 வரைக்கும் போயிட்டு 5000லேருந்து இப்போ 5600 அப்படின்ற மாதிரி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதே மாதிரி இந்த ஏடபிள்யூஎல் அக்ரி அப்படின்ற ஒரு பங்கு, இந்த பங்கினுடைய விலையும் மிக முக்கியமாக 80% இறங்கிய பிறகு நிறைய பங்குகளை நம்ம பார்த்துருப்போம். பல பங்குகள் வந்து 80% இறங்கினதுக்கப்புறம் சில பேர் அதே 80% திருப்பி ஏறுவானுங்க. சில பேர் வந்து ஒரு 40% அதில் பாதி மட்டும் சில பேர் திரும்பி ஏறுவானுங்க. அந்த மாதிரியெல்லாம் சில பங்குகள் இருக்குது. இந்த பங்கு தன்னுடைய சாதனையை அதில் எந்த சாதனை செய்யும்? தொடர்ந்து கீழே இது இறங்கிடுமா, அல்லது திரும்பி ஒரு 300 ரூபாய் 400 ரூபாய் அல்லது 800ன்னு அதனுடைய பழைய கையெல்லாம் திருப்பி பிடிக்குமா? என்ன செய்ய போகிறது? ஆனால் ஒரு முக்கியமான விஷயம், அதோட பழைய கையெல்லாம் ஏன் இவ்வளவு தூரம் போச்சுன்னா, அதானி குரூப்பினுடைய பங்களிப்பு என்பது இருந்தது. அந்த சமயத்தில் அவங்க என்டிடிவி வாங்கின என்ன, அம்புஜா ஏசிசின்னு எதை வாங்கின என்ன, எல்லாமே ஒரு பாசிட்டிவ் மொமெண்டமில் இருந்தது. அப்புறம் தான் அந்த ஹிண்டன்பர்க்னுடைய ரிசல்ட் எல்லாம் வந்தது. ஸோ இனி இந்த பங்கு என்ன ஆக போகிறது? ஏடபிள்யூஎல் அக்ரி பிஸ்னஸ் என்ற பங்கு தன்னுடைய பழைய இழந்த ஹையை மீட்டெடுக்குமா, அல்லது கொஞ்சமாவது மேல் நோக்கி ஏறி வருமா? என்ன ஆக போகிறது? தற்போதைக்கு சமீபத்தில் எந்த ஒரு குவார்டர்லி ரிசல்ட்டிலுமே வந்து லாஸ் மேக்கிங் என்பது செய்யாத ஒரு பங்காக இருக்கிறது. சரி நண்பர்களே, இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியாக எனக்கு மகிழ்ச்சியாக. ரொம்ப நன்றி, வணக்கம்.